ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் vlog. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போது திருப்பி பேசுகிறோம். எப்போ பாரு அதே ஏன்னா நாங்கள் அதிகமாக vlogலாம் போடுறதில்ல, அதனால் அந்த டைலாக் சொல்லி தான் அவனை வேறு வழி இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம்னா, ஆக்சுவலாக நேற்று வந்து ஸ்கேன் போனோம், செக்கப்பும் போனோம், ஸ்கேனும் போனோம். 8th மந்த் க்ரோத் ஸ்கேன் போனோம். கொஞ்சம் அந்த ஸ்கேன் எடுக்கவே ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டார் அந்த டாக்டர். டைம் எடுத்தோடனே எங்களுக்கு கொஞ்சம் பயம் வேறு வந்துருச்சு. நேற்று அதே நாங்கள் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம், நிறைய பேர் அதில் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. என்னாச்சுன்னா, டைம் வந்து ரொம்ப நேரம் எல்லா ஸ்கேனுமே நான் கூட போயிருக்கேன். இந்த ஸ்கேன் மட்டும் என்னாச்சுன்னா, ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாரா, பக்கத்தில் இருக்க அந்த நர்ஸ்கிட்ட வேறு ஏதோ சொல்கிறாரு, அவங்க இப்படி போகிறாங்க வராங்க, அதெல்லாம் பார்த்தோன்னே டப்புக்கு நமக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. நாங்கள் வேறு ரொம்ப நிறைய ட்ராவல் பண்ணிட்டோம், எக்கச்சக்கமாக ட்ராவல் பண்ணோம். கிட்டத்தட்ட போன மாதம் இந்த கிறிஸ்மஸ் டைமில் 9 நாள் ஃபுல்லாக ட்ராவல்லே இருந்தோமா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வேறு எனக்கு பயமாயிடுச்சு. அப்புறம் வந்து டாக்டர் வந்து இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்புறம் தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஷார்ட்ஸில் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதில் சில கொஸ்டின்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொஸ்டின்க்கெலாம் வந்து நாங்கள் ஆன்சர் சொல்லிடுறோம் என்னன்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க, எங்களால் ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்களா, அதனால் வந்து பதில் கரெக்டாக எங்களால் கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால் நான் ஒரு சில கொஸ்டின்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கெலாம் நாங்கள் பதில் சொல்லிடுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து டெலிவரி டேட் எப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அது நீங்கள் சொல்லிடு. டெலிவரி டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா, மார்ச் எண்டு கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லைனா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து லாஸ்ட்டு டேட்டை வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு 1 வீக் அப்புறம் தான் வந்து இதுவாக இருக்கிறதால எனக்கு 2 டேட்டாக கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிற லாஸ்ட் டேட்டுக்கும் இப்போது டாக்டர் பார்க்குற அந்த வீக் கணக்கு பார்த்தா எனக்கு வந்து 1 வீக் வந்து டிலேவாக காட்டுது. ஸோ அதனால் வந்து எனக்கு 2 டேட்டாக கொடுத்துருக்காங்க, மார்ச் எண்டு, ஏப்ரல் ஃபஸ்ட் வீக். இந்த 2 டேட் கொடுத்துருக்காங்களா? இதில் எங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பேபி வந்து பாப்பா இருக்கால, அவளுக்கு வந்து டேட் வந்து எப்போ கொடுத்துருந்தாங்க? அவளுக்கு வந்து நவம்பர் 5 கொடுத்துருந்தாங்க டேட்டு. நவம்பர் 5 கொடுத்துருந்தாங்க டேட்டு, 2020 அந்த கொரோனா டைம். ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா, 1 மந்த் பிஃபோராகவே அவள் வந்து கரெக்டாக பிறந்துட்டான். அக்டோபர் 3 வந்து அவள் பிறந்துட்டான். அவங்க கொடுத்த டேட்க்கும் இந்த டேட்க்கும் கிட்டத்தட்ட 1 மாதம் டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் எனக்கு பெயின் வந்து செப்டம்பர் 25லேயே வந்துருச்சு. எனக்கு வந்து பெயின் முதுகு பின்னாடி செம்மையாக பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. வளகாப்பு வந்து செப்டம்பர் 2020 பண்ணாங்க. வளகாப்பு பண்ணி வீட்டுக்கு போனேன், சண்டே தான் போனேன். சண்டே போய் 3ஆவது நாள் டியூஸ்டேவே எனக்கு வலி லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததுக்கு, இன்னும் உங்களுக்கு கர்ப்பவாய் ஓப்பன் ஆகலை, ஸோ இப்போ டெலிவரி ஆகாது, இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே இருக்கும், ஆனால் டேட் வந்து இதுவாக சொல்ல முடியாது, அட்மிட் ஆகணுன்னாங்க. சரி, அட்மிட் ஆகி 1 டே மட்டும் அட்மிட் ஆகி வெனஸ்டே மார்னிங் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமும் எனக்கு பெயின் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் சாட்டர்டே பிறந்துட்டேன். அதனால் வந்து இவங்க ஒரு டேட் கொடுக்குறாங்க, அந்த டேட் தான் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இல்லை. அதை ஒருத்தவங்களோட உடம்பு பொறுத்தும் அது சேஞ்ச் ஆகிடும் நினைக்கிறேன். வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க, இதுக்கப்புறம் ட்ராவல்லாம் பண்ணாதீங்க, சேஃபாக இருங்க, எந்த வீடியோவே பண்ணாலும் வீட்லேயே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேபி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பிறந்திருக்கு, ஸோ அதனால இந்த பேபிக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுதான் டேட், மார்ச் எண்டு அப்படி இல்லைனா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக், இதுதான் வந்து டெலிவரி டேட். ஏன்னா டேட் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதோட ஆன்சர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, தைராய்டு இஷ்யூன்னு அந்த ஷார்ட்ஸில் அவங்க சொன்னோடனே அது நீங்கள் கேட்டுருந்தீங்க, அது என்னன்னு சொல்லிடு. தைராய்டு இஷ்யூ வந்து எனக்கு எப்போ வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் கன்சீவ் ஆகி ஒரு 6 டேஸ் எனக்கு தள்ளி போயிருந்தது. 7th டே அப்போ வந்து எனக்கு அபார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்னாச்சு, அந்த அபார்ட் ஆனதில் வந்து நீர்க்கட்டி மாதிரி எனக்கு வந்துருச்சு. அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைமில் வர்றப்போ உங்களுக்கு வந்து நார்மலாகிடும், நீர்க்கட்டி சரியாயிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பீரியட்ஸில் நார்மலாக ஆயிடுச்சு.
அந்த டைமில் தான் வந்து எனக்கு தைராய்டுன்னு ஒன்று வந்துருச்சு. அது ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு தான் தெரியல. தைராய்டுன்னு வந்துருச்சு. டேப்லெட் எடுக்க சொன்னாங்க. டேப்லெட் எடுத்தேன். இப்போது பாப்பா வந்து மாசமாக இருந்தேன். சுவிக்ஷா வந்து மாசமாக இருந்தேன். மாசமாக இருக்கும் போதும் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அப்போயுமே எனக்கு செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது அப்போ எனக்கு வந்து தைராய்டு இல்லைன்னு தான் காமிச்சு. அதுக்கப்புறம் நான் இருந்தாலும் நம்ம டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் நான் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். இப்போ செகண்ட் நான் கன்சீவ் ஆனதுக்கப்புறமும் டாக்டர்கிட்ட செக் பண்ண போனப்போ டாக்டர் என்ன கேட்டாங்க, உனக்கு தைராய்டு இருக்காமான்னாங்க. இந்த மாதிரின்னு சொல்லி சொன்னேன். பழைய ஃபைல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஓகேம்மா நீங்கள் இந்த டேப்லெட்டே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னமும் நான் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அது அப்படி தான் தைராய்டு ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது ஒன்ஸ் ஒரு டைம் வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம லைஃப் லாங் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அதை வந்து கண்டினியூவாக போட்டுட்டு தான் இருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா பேபி ஷவர் கேட்குறீங்க. அது வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு தான் எங்கள் வீட்டில் பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு பேபி தான் பண்ணாங்க. செகண்ட் பேபிக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கும் அது திரும்பி அது பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஆசையும் எங்களுக்கும் இல்லை. நிறைய பேர் வந்து பேபி ஷவர் பண்ணால் எங்களுக்கு அந்த இது மேக்கப்புக்கு அது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நான் ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு கேட்குறீங்க. ரிட்டன் கிஃப்ட்ஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் மெஹந்தி கேட்குறீங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. பட் ஆனால் வந்து எங்களுக்கு இது வரையும் ஃபர்ஸ்ட் பேபிக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. செகண்ட் பேபிக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அது நாங்களும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ஒன்று நிறைய பேர் கமெண்ட்டில் வளைகாப்பு எப்போ நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து பண்ணுற ஐடியா இல்லை. விச் டாக்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த டாக்டர் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் வந்து கடலூரில் ஃபஸ்ட் பேபிக்கும் அவங்கள தான் பார்த்தோம். சுபானந்தம் கடலூரில் இருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் பேபிக்கும் அவங்க தான் பார்க்குறாங்க. இந்த பேபிக்கும் அவங்களே தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் பேபி டெலிவரி வந்து இவங்க சென்னையில் இவங்க அம்மா வீட்டில் பார்த்ததால அது வந்து சென்னையில் பண்ணாங்க. ஸோ இந்த டெலிவரி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் மேக்ஸிமம் சென்னையில். ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் vlog. ஒரு புதுசாக ஒரு என்ட்ரி ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. வரேன்னு சொன்னாங்க உள்ள. சரி வந்து கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. ஓகேவா? இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அமைதியாக இருக்கணும். ஓகேவா? வாயில கை வை. அவ்வளோதான், அப்படியே இருக்கணும். இவங்க வந்து இப்போ வீடியோலலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க சின்ன வயசுலேயே நிறைய வீடியோஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பிரச்சனைனா, இவங்க வீடியோவில் நடித்தாங்கன்னா ஒரு 4 வீடியோ பண்ணாங்கன்னா 5ஆவது வீடியோவில் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகிடுமா? இப்பயும் அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 2 நாளாக ஸ்கூலுக்கு போகல. மண்டே தான் ஸ்கூலுக்கு போவாலாம். இதுதான் சளி, ஜுரம். முந்தானத்து ஹாஸ்பிட்டல் போனோம். ஸ்கூலுக்கு போய் வாமிட் பண்ணிவிட்டு ஸ்கூல்லேருந்து மேடம் வந்து வந்துட்டாங்க. 2 நாள் லீவு மேடம். நாளைக்கு ஸ்கூலுக்கு போவா. லீவு போடுங்க. நாளைக்கும் லீவு தான். நாளைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே வந்து அவள் ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு மண்டே போயிடுவா இல்லடா ஸ்கூலுக்கு. மண்டே ஸ்கூலுக்கு போயிடுவா. குட் கேர்ள். அதுதான் இப்போ ஒரு 4-5 வீடியோவில் இவ பண்ணாலா. இவ அதுக்கு நாங்கள் நினச்ச மாதிரியே இவளுக்கு கரெக்டாக அந்த வாமிட்டு ஜுரம்னு எல்லாமே வந்துருச்சு மேடம். சளி, தொட்டக்கட்டல். அதனால தான் இவனை நாங்கள் சின்ன வயசில் குட்டியாக இருக்கப்ப வீடியோவில் வருவா. அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். நிறைய பேர் பார்க்குறப்ப கேட்பாங்க, பாப்பா இவ்வளோ பெருசாக இருக்கா, பாப்பா இருக்கா, இவன் வீடியோலலாம் வரலையே அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் தான் வந்து அவளை வந்து உள்ளே கொண்டு வரல. அவளே வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறான்றதால நாங்கள் வந்து அவளை கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறோம். அவள் ஆக்ட் பண்ணுறான். அவள் எப்படி ஆக்ட் பண்ணுறான்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டைலாக்லாம் வேற மேடமே கண்டென்ட்ல வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஐடியாலாம் வேற கொடுப்பாங்க. ஸோ அதான் டாக்டர் எதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அந்த டாக்டர் பற்றி கடலூரில் வந்து சுபானந்தம் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம். இவளோட டெலிவரி வந்து இவளோட டாக்டர் பார்த்தது எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. டெலிவரி வந்து சென்னையில் அவங்க அம்மா வீட்டில் WCF ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். இங்கே போகிற. ஸோ இந்த பேபி வந்து அங்கே தான் பார்க்குறோம். டெலிவரியும் மோஸ்ட்லி அங்கே தான் வந்து இருக்கும். சரி கம்னர்ரா வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கோம். சார்ஜ் இல்லை அதில். பாய் ஆர் கேர்ள் அது வந்து நாங்கள் தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இப்போவும் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அதிகமாக பாய்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாய்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது எப்படின்னு தெரியல. பாயாக இருக்கலாம், கேர்ளாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? வேற வந்து நேற்று போட்ட அந்த ஷார்ட்ஸில் வந்து அந்த க்ரோத் ஸ்கேன் ஷார்ட் ஒன்று போட்டிருந்தோமா, அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட், இறை அருளோடு குழந்தை பெற்று எடுப்பீர்கள், கவலைப்படாதே சகோதரி,
இந்த மாதம் ஸ்கேன் கொஞ்சம் லேட்டாக பார்ப்பாங்க, ஃபுல் செக்கப்பாக இருக்கும், நல்லா ரெஸ்ட் எடுங்க. தெய்வமே உங்களுக்கு கண்டிப்பாக மகன் தான் பிறப்பான், நிச்சயமாக சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அக்கா, உங்களுக்கு நல்ல முறைக்கு குழந்தை பிறக்கும், கவலைப்படாதீர்கள். ஸோ இவ்வளோ பேர் வந்து அதில் பாசிட்டிவாக வந்து அது சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் வந்து அதுக்கெலாம் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறா. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பாப்பா வந்து பிறக்கணும், உன் கூட வந்து விளையாடணும். இவன் இப்படிதாங்க பண்ணுவா, இவன் இப்படிதான் பண்ணுவான். போதும் போதும் போதும், இவன் வந்து போதும் வலிக்குது இப்படிதான் அடிப்பா. என்ன அடிப்பா, அவங்க தாத்தாவை போட்டு இன்னும் செம்மையா அடிப்பா, அவங்க அத்தையை போட்டு அடிப்பா. இவங்க அம்மா கிட்ட மட்டும் போவே மாட்டா. அவங்க தாத்தாவோட ஒரு பயங்கரமான செல்லம். மதியம் பவுடரை கொட்டிட்டு அம்மா இப்போ வர போறாங்க பார்க்க போறாங்கன்னு செமையா பயந்து அழுவுறது. அப்புறம் நாங்கெல்லாம் வந்து காப்பாத்தி விடுவோம், திருப்பியும் அந்த மாதிரி சேட்டையை செய்யறது, சரியான சேட்டை. ஸோ அவ்வளோதான். அந்த ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லியாச்சு. ஸோ வேறு ஏதாவது, அப்புறம் வந்து எங்கள் சேனல் வந்து எங்கள் யூடியூப் சேனல் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து வந்துச்சு. நாங்கள் வந்து 1 மில்லியன் வந்துச்சு. ஆனால் நாங்கள் அதை பெருசாலாம் எதுவும் செலிப்ரேட்லாம் பண்ணல. எல்லாரும் இந்த கவுண்ட் டவுன்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க, அது நாங்கள் பண்ணல. நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே 500K 100Kன்னு எதையுமே நாங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணதில்லை. அந்த சில்வர் பட்டன் வந்தப்போ செலிப்ரேட் பண்ணோம். சும்மா மாடியில் ஒரு கேக் மாதிரி கட் பண்ணி அது ஒரு ஃபோட்டோக்காக அது மட்டும் பண்ணோம், மற்றபடி வேறு எதுவும் செலிப்ரேட்லாம் பண்ணல. ஸோ இது 1 மில்லியன் வந்திருக்கு, அதுவும் நாங்கள் எதுவும் பெருசாக செலிப்ரேட்லாம் பண்ணல. ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் பார்த்துட்டு 1 மில்லியன் வந்திருக்குலாம் போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெலாம் தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருக்குது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோலேயே கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். வந்து கமெண்ட்டில் நாங்கள் திருப்பி ஏதாவது ஒரு vlog போட்டு கூட ரிப்ளை பண்ணுவோம். நீ பேசுறியா? இவன் பேசணுமா? நான் வந்து இவர்கிட்ட மைக் வைக்கிறேன். பேசு, என்ன பேசணும்? உன்னோட வீடியோஸ்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லணும்? நீங்கள் என்ன சொல்ல போகிற? ஏதாவது சொல்லு. தேங்க்யூ. எல்லாருமே உன் வீடியோஸ் பார்த்து நீ பாப்பா சூப்பராக நடிக்கிறா, பாப்பா சூப்பராக பண்ணுறா, பாப்பா அழகாக பேசுகிறா, க்யூட்டாக பேசுகிறா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல போகிறேன்? ஏதாவது சொல்லு. எல்லாம் சொல்லணும்னா என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லணும். தேங்க்யூ அப்படின்னு சொல்லு. அங்க பார்த்து சொல்லு. தேங்க்யூ ஃபார் ஆல் சொல்லு. எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ அவ்வளோதாங்க, இந்த அவ்வளோதான். இவ்வளோ வந்து உட்காந்து பேசுகிறா. ஸோ அதனால நாங்கள் அடிக்கடி ஏதாவது இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணுறோம். பாய். சரி வா, கட் பண்ணிடலாமா?